இதே தெய்வம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அருளாசியோடும் மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் இன்று முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து மனு தாக்கல் செய்ய வந்திருக்கின்றேன். நான் 2011 இருந்து 2021 வரையிலும் ஊராட்சி மன்ற தலைவராக பசும்பொன்னில் பணியாற்றி வருகிறேன். அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேட்பாளராக போட்டியிட விருப்பமனு அளித்துள்ளேன். விருப்பத்தை ஏற்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வாய்ப்பு வழங்கும் பட்சத்தில் அந்த வெற்றிக்கனியை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் பொற்பாதங்களில் சமர்ப்பேன் என்று இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும், மகளிர்களுக்கான ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் மற்றும் அம்மாவால் விட்டு சென்ற சில நற்பணிகள் இன்னும் தொய்வாக உள்ளது. அதனை திரும்ப மக்களுக்கு சென்று சேர்க்க வேண்டும் என்றால் மாண்புமிகு சின்னம்மா அவர்களால் மட்டுமே முடியும் என்று மக்கள் ஊர்ஜிதப்படுத்தியுள்ளார்கள். எனவே இந்த ஆண்டு நடைபெறும் இந்த தேர்தலில் அம்மா அவர்கள் கைகாட்டுபவர்கள் சட்டமன்றத்திற்குள் முழங்கி அம்மாவின் நலத்திட்டங்கள் அனைத்தும் ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையும் என்று இத்தருணத்தில் கூறிக்கொண்டு நன்றி வாய்ப்பினை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் நாங்குநேரி தொகுதியிலிருந்து வந்திருக்கோம். என் பேர் எஸ். குபேந்திரமணி. நாங்குநேரி பேரூராட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்து பதவி வகித்தேன். புரட்சித் தலைவி அம்மாவின் ஆசியோடும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய வழியிலே நாங்கள் இன்று நாங்குநேரி தொகுதிக்கு சட்டமன்ற தேர்தலுக்காக விருப்ப மனு வாங்குவதற்கு வந்தோம். நாங்குநேரி தொகுதியிலிருந்து மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு பேரில் விருப்ப மனு வழங்கியிருக்கோம். பாளையங்கோட்டை வடக்கு ஒன்றியம் தெற்கு ஒன்றியம் சார்பாகவும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு விருப்ப மனு வழங்கியிருக்கோம். அதுபோக நாங்குநேரி தெற்கு ஒன்றியத்தில் வாங்கியிருக்கோம். நாங்குநேரி பேரூராட்சி சார்பாக சின்னம்மா அவர்கள் எங்கள் சட்டமன்ற தொகுதியில் நிற்க வேண்டும் என்று விருப்ப மனு வாங்கியிருக்கோம். களக்காடு நகராட்சி சார்பாக சின்னம்மா அவர்கள் நிற்க வேண்டும் என்று ஆக மொத்தம் 9 விருப்ப மனு கழக பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்கள் பெயரிலே அவர்கள் எங்கள் தொகுதியில் நிற்க வேண்டும் என்று ஒரே முடிவோடு எங்கள் ஒற்றுமையோடு அம்மா சின்னம்மா பெயரில் நாங்கள் விருப்ப மனு வாங்கியிருக்கோம். அதுபோக என்னுடைய பேரிலும் நான் விருப்ப மனு கட்டியிருக்கேன். எனக்கு சின்னம்மா அவர்கள் வழங்கினால் புரட்சித்தாய் சின்னம்மா ஆசியோடு நாங்கள் வந்தால் அனைத்தையும் நிறைவேற்றுவோம். என் பேர் சிவகாமி, திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி. புரட்சித்தாய் சின்னம்மாவின் வழியில் நாங்கள் 2026 நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை அமோக வெற்றி பெற செய்து நாங்கள் 2026 அம்மாவை அரியணையில் உட்கார்வதற்கு முழு மனதோடு நாங்கள் பாடுபடுவோம். அம்மா ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்துருவாங்களே அப்படின்னு சொல்லி எதிரிகளும் சரி துரோகிகளும் சரி பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. வெற்றி நம்மதேன்னு சொல்லி 2026 நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியை வெற்றி கனியை அம்மாவின் கையில் கொடுப்பதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம்.